அவுரங்கசீப்பை பற்றி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஜிஸ்யா என்கின்ற ஒரு வரியை விதித்தார் என்கின்ற ஒன்று. அடுத்து கோவில்களை எல்லாம் இடித்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் ஏன் இவ்வளவு கோவில்கள் எப்படி இருக்கும்? அவுரங்கசீப்பருடைய ஆட்சிக்கு முன்னாடி இருந்த அவ்வளவு கோயில்களும் காலக்கிரமமாக 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறத்தாழ 1300 வருஷத்துக்கு வரலாற்று உள்ள கோவில்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றனவே. எப்படி அவையெல்லாம் இருக்க முடியும்? அழிக்கப்பட்டிருந்தால் அழிக்கப்பட்டதாக தானே இருக்கணும். ஆக பொய்யை மிக லாவகமாக சொல்லி ஊருக்கு ஊர் சென்று அவர்கள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். இது போன்ற கச்சேரிகளிலே ஈடுபடுகின்றார்கள். அவுரங்கசீப் கோவில்களை எல்லாம் இடித்தார்கள் என்று கதாகாலட்சேபம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உண்மை என்று யாரும் நம்பவில்லை. ஜிஸ்யாவை பற்றி, ஜிஸ்யா என்பது ஒரு காப்பு வரி, ஒரு மிலிட்டரி டாக்ஸ். அது எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கின்றது, எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கின்றது, எல்லா மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கின்றது. அந்த வரியைத்தான் அவர் செய்தால் அது ஒரு மிகவும் சொற்பமான தொகை. அதை கட்டுபவர்கள் இந்துவாக இருந்தால் அவருக்கு பூரண உரிமை எங்கு உண்டு என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருந்தார்கள். அவர்கள் இஷ்டப்படி அவர்களுடைய மதத்தை பின்பற்றலாம், அவர்களுடைய விழாக்களை கொண்டாடலாம், அவர்களுடைய சம்பிரதாயங்களை அவர்கள் பின்பற்றலாம் என்கின்ற உரிமையும் அவர்களுக்கு அளித்தணும். பாதியை சொல்லுவான், பாதியை சொல்ல மாட்டான். வரி வசூலிச்சான்னு மட்டும் சொல்லுவான், அவனுக்கு மற்ற கொடுத்த சலுகைகளை சொல்ல மாட்டான். இங்கே பதிவு செய்வதில்லை. இதை நம்மளும் பதிவு செஞ்சு வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறதில்லை. இப்படி சரி ரைட்டு, இது இவ்வளவு காலமாக இருக்கின்றது, இது ஏன் திடீர்னு இதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சில பேருக்கு எக்ஸம்ஷன், சில பேருக்கு இதிலிருந்து வரி விலக்கு கொடுத்தார்கள். இப்போ பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இப்படி பல பேருக்கு அதில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டது. அதில் இன்னொரு விலக்கு, அதுவரை இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள், யார் என்று நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும், மிக உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் இங்கு இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அதிலே தான் போய் அவுரங்கசீப் கை வைத்தார். கோவிலிலே பணிபுரிகின்ற அந்த பூசாரிகளை தவிர, அந்த அர்ச்சகர்களை தவிர, அந்த இனத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் அனைவரும் இந்த ஜிஸ்யா என்கின்ற வரியை கட்ட வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டார்.